கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் திருப்பூரை சார்ந்த ரஃபேல் என்கிற அன்பு சகோதரருக்காக மிகுந்த கர்ஷனையோடு கூட ஜெபிக்க போகிறோம். அவர்கள் கேட்டுக்கொண்ட ஜெப விண்ணப்பம் 30 கோடிக்கு கடன் இருக்கிறது. அந்த கடனெல்லாம் அடைக்கப்பட வேண்டும். 40 கோடி மதிப்புள்ள சொத்து விற்கப்பட வேண்டும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, கர்த்தர் அந்த சொத்தை விற்று அந்த 30 கோடி கடனை அடைத்து உங்களுடைய தொழிலை கர்த்தர் விருத்தி அடைய பண்ணும்படி என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, ரஃபேல் என்கிற அன்பு சகோதரருக்காக, திருப்பூரில் இருக்கிற அன்பு சகோதரருக்காக நானும் கிராஸ் டிவி ஜெப பங்காளர்களும் நாய்ந்து ஜெபிக்கிறோம். அப்பா, 30 கோடி கடன், 1 அல்ல 2 அல்ல, 30 கோடி. ஆனால் 40 கோடி சொத்து விற்கப்பட என் தேவன் அருள் புரிந்தருளுவீராக. அப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எஸ், கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயம் எபிரேயர் 6:14, நிச்சயம் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். இதுவரை இருந்த கடன் மாறி இனி ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். அப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி நன்றி. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் இருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, பிசாசு உன்னை சேதப்படுத்த முடியாது. என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய மனசு சேதப்படுகிறது, நம்முடைய குடும்பம் சேதப்படுத்தப்படுகிறது, நம்முடைய பிள்ளைகள் சேதப்படுத்தப்படுகிறார்கள், நம்முடைய தொழில் சேதப்படுத்தப்படுகிறது, நம்முடைய சந்தோஷம் சேதப்படுத்தப்படுகிறது. அத்தனையும் செய்கிறது பொல்லாத பிசாசு. ஆனால் இனி பிசாசு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சேதப்படுத்துவது இல்லை. ஏன் தெரியுமா? ஒரு பெரிய அதிகாரத்தை ஆசீர்வாதமான குடும்ப நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்கிறார். லூக்கா 10:19, லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 10வது அதிகாரம் 19ஆம் வசனம். இதை சொந்தமாக்கி கொள்ளுங்க. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் அதிகாரத்தை நான் கொடுக்கிறேன். அவைகள் உங்களை சேதப்படுத்த முடியாது. பிசாசு உங்களை சேதப்படுத்த முடியாது. இதுவரைக்கும் பிசாசு உங்களை சேதப்படுத்தி கொண்டிருப்பானையானால் நிச்சயமா எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் மாற்றி போடுவா. யாத்ராம 14:13 கர்த்தர் சொன்னாரே, இதுவரை கண்ட எகிப்தியனை இனி நீ காண்பது இல்லை என்று சொல்லி, அதே போல இதுவரை உங்களை சேதனைப்படுத்தின பிசாசை இனி நீங்கள் காண்பது இல்லை. இதுவரை உங்களை சேதனைப்படுத்தின சத்துருவின் கிரியைகளை நீங்கள் காண்பது இல்லை. ஒரு குடும்பத்திற்கு ஜெபிப்பதற்காக என்னை மிகவும் வருந்தி அழைத்து சென்றார்கள். நான் அந்த வீட்டில் போன முதல் உட்கார்ந்து ஜெபிப்பேன். அந்த வீட்டை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிப்பேன். அப்பந்தான் ஆண்டவர் என் கூட சொல்லுகிறாரு, பிசாசு இந்த குடும்பத்தை சேதப்படுத்திட்டு இருக்கிறான். எப்படியெல்லாம் சேதப்படுத்திட்டு இருக்கிறான்னா, இவங்களுடைய தொழிலை சேதப்படுத்திக்கிட்டு இருக்கிறான், இவங்களுடைய சமாதானத்தை சேதப்படுத்திட்டு இருக்கிறான், தேவையில்லாத குடும்பத்தில் குழப்பத்தை சேதப்படுத்திக்கிட்டு இருக்கிறான், பிள்ளைகளுடைய படிப்பை சேதப்படுத்திட்டு இருக்கிறான், முழு குடும்பத்தையும் பிசாசு சேதப்படுத்திட்டு இருக்கிறான். இவர்களுக்கு பின்னாடி ஒரு 3 குடும்பம் செய்வனைக்கு மேலே செய்வனை, ஏவலுக்கு மேலே ஏவல் வைத்து இந்த குடும்பத்தை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆவியானவர் அப்படியே வெளிப்படுத்தினார். ஜெப வேலை வந்தது. அன்பு சகோதரருக்காக, சகோதரிக்காக, 2 பிள்ளைகளுக்காக நான் ஜெபித்த பொழுது தேவன் சொன்ன வார்த்தையை சொல்லி நான் ஜெபம் பண்ணினேன். உங்களை இனி பிசாசு சேதப்படுத்த முடியாது.
இதுவரைக்கும் ஒரு 3 குடும்பம் உங்களுக்கு விரோதமாய் செய்வனை மந்திரங்களை வைத்து உங்களை சேதப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். யார் சேதப்படுத்தினார்களோ அவர்கள் அழிந்து போவார்கள். ஏசாயா 41:11 தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொன்னார். சொல்லி ஜெபமணி முடிச்சுட்டு வந்துட்டேன். அன்றைக்கு இரவு கணவன் மனைவிக்கு 2 பேருக்கு நடுவில் ஒரு தெய்வீக சமாதானம், குடும்பத்துக்குள்ள ஒரு நிம்மதி. தொழிலில் அடுத்த 1 மாதத்தில் தொழிலில் இவங்களை விட்டு போன எல்லா ஆர்டரும் இவங்களுக்கு வந்தது. ஆனால் இவங்களுக்கு விரோதமாய் எழும்பின அந்த 3 குடும்பம், இவங்களிடத்தில் வேலை பார்த்து சென்ற குடும்பம், இவங்கிட்ட வேலைக்கு வந்து நல்ல பொசிஷனில் இருந்து வெளியே சென்ற குடும்பம், இந்த 3 குடும்பமும் வெளியே போய் இந்த குடும்பத்தை தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்பட்டிருக்கிறாங்க. அந்த 3 குடும்பமும் எவ்வளவு தேவையில்லாத கள்ளத்தனமாக சொத்துக்களை சேர்த்தாங்களோ அத்தனை சொத்துக்களும் அழிந்தது. அத்தனை சொத்துக்களையும் கர்த்தர் அழித்து போட்டா. ஏன் கலங்குறீங்க? இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, பிசாசு உன்னையும் குடும்பத்தையும் சேதப்படுத்த முடியாது. யோபுவை சேதப்படுத்துவதற்காக பிசாசு தேவனாகிய கர்த்தரிடத்தில் அனுமதி வாங்குகிறான், அனுமதியோடு சோதிக்க வருகிறான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், யோபு 1:12, அவனுடைய ஜீவனை சேதப்படுத்துறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை. ஆண்டவருக்கு தெரியாம எந்த காரியத்தையும் பிசாசால சேதப்படுத்த முடியாது. ஒருவேளை இதுவரை பிசாசு உங்களை சேதப்படுத்தி இருந்த காரியத்தை எல்லாம் 2 மடங்காக தேவன் உங்களுக்கு திருப்பி கொடுக்க போகிறார். விசுவாசிப்பீங்களா? நம்புவீங்களா? அப்படியே விசுவாசிங்க. யோபு 42:2, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடுவது இல்லை. யோபு 42:10, சகலத்தையும் 2 மடங்கா திருப்பி யோபுவுக்கு கர்த்தர் கொடுத்தார். இதுவரை பிசாசு என்னென்ன காரியத்தை சேதப்படுத்தினானோ, சரத்தினுடைய அவயங்களை சேதப்படுத்தினான், பொருளாதாரத்தை சேதப்படுத்தினான், வீட்டை சேதப்படுத்தினான், பிள்ளைகளை சேதப்படுத்தினான், வேலை செய்கிறவர்களை சேதப்படுத்தினான், ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை, குதிரைகள், கோவேறு கழுதைகள், ஒட்டகங்கள், இந்த மந்தைகளை எல்லாம் சேதப்படுத்தினார். திரும்ப எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் யோபுவுக்கு கொடுத்ததை போல இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் எல்லாவற்றையும் திரும்ப கர்த்தர் கொடுக்கிறார். பிசாசு உங்களை இனி சேதப்படுத்த முடியாது. நியாயாதிபதிகளின் புத்தகம் 6வது அதிகாரம் 12-16 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்க. பராக்கிரமசாலியே, கர்த்தர் கூட இருக்கிறார். உனக்கு இருக்கிற இந்த பலன் போதும், சத்துருவனை சேதப்படுத்த முடியாது. என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? அன்பின் தகப்பனே, இதுவரை இவர்களை சேதப்படுத்தின பிசாசு வெட்கப்பட்டு போகும்படிக்கு இவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறதற்காக நன்றி. இனி இவருடைய தொழிலை பிசாசு சேதப்படுத்தக்கூடாது, குடும்பத்தை சேதப்படுத்தக்கூடாது, பிள்ளைகளை சேதப்படுத்தக்கூடாது, ஆசீர்வாதங்களை சேதப்படுத்தக்கூடாது. ஆண்டவரே, எதையெல்லாம் பிசாசு சேதப்படுத்தினானோ அதையெல்லாம் என் தேவனாய் கர்த்தர் சரி செய்து ஆசீர்வதித்து கொடுக்கிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.